குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் முகமது சார் பேசுகிறேன். 1 இயர் பிஃபோர் இதே டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன், எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி. ஒரு எக்ஸாமுக்கு போட்டிருந்தேன். கடைசியில் 1 இயருக்கு ஆயிடுச்சு, திருப்பியும் பப்ளிக் எக்ஸாம் டைம் வந்துடுச்சு. நான் ரொம்ப பசங்க கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார்ன்னு சொல்லி. இப்போ காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எங்கள் டியூஷன் சென்டரில் 12 பேர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனாங்க. டிஸ்டிங்ஷனில் நாங்கள் ஸ்டார் டியூஷன் சென்டர் வெள்ளிவாங்க ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா கூட 4-5 பேர் தான் டிஸ்டிங்ஷன் வாங்கினாங்க. எங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 பேர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனாங்க. அந்த வீடியோ போட்டது இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் நாங்கள் எப்படி பண்ணுன்றதுக்கு அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. சரி, அந்த எப்படி எழுதணுன்றது தான் நான் திருப்பியும் இன்னைக்கு போட போகிறேன். இப்போ இதுக்கு முன்னே சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ரெகுலராக சப்ஜெக்ட் எடுக்கிறது கூட போடுங்க சார் வீடியோன்னு சொல்லி. அதை நான் வரக்கூடிய நாட்களில் போடுறேன். போன வருஷம் போட முடியல. சரி வாங்க, நம்ம இந்த வீடியோனால என்ன பயன் அப்படின்றத நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் இது எழுதுறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் ஆல்ரெடி 10th எழுதிருக்கீங்க. உங்கள் டைமில் +1 கூட பப்ளிக்காக இருந்துச்சு. 2வது வாட்டி 3வது வாட்டி எழுதுறீங்க. இப்போ தான் +1 பப்ளிக் இல்லை. ஸோ 3rd டைம் எழுதுறதால உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பயந்துராதீங்க. பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லி பயந்துராதீங்க. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படித்தது தான் வரப்போகுது. நீங்கள் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதுதான் வரப்போகுது. தமிழில் வேற ஏதோ ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரியோ கொடுக்க போகிறது இல்லை. அதனால படித்தது தான் வரப்போகுது. அதனால கான்ஃபிடென்ஸாக போங்க. சென்டம் எடுக்கிறீங்கன்ற மனநிலையில் போங்க. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நான் சென்டம் எடுக்க போகிறேன், எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், எப்படி கேள்வி கேட்டாலும் தெரியும். நம்மளை பார்த்து பப்ளிக் எக்ஸாம் பயப்படணும். புரியுதா? பப்ளிக் எக்ஸாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நீ கேள்வி கேள்வி நான் பதில் சொல்கிறேன், அந்த நிலைமையில இருக்கணும். அப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிடணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு கண்டினியூ ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வரைக்கும் எக்ஸாம் 1 வீக் பிஃபோர் கூட டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் டியூஷன்லேயே ட்ரெயின் பண்ணிடுறோம். ஸோ கண்டினியூ டெஸ்ட் நம்ம எதுக்கு பயப்படணும்? ஸோ சூப்பராக இருக்கலாம். அதனால் பயந்துடாதீங்க ஏதோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. கேஷுவலாக போங்க. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் யூனிஃபார்மாக நல்லா அயன் பண்ணி துவச்சி அயன் பண்ணி வைங்க. ஸ்டேஷனரி கிட் முதல்ல ரெடி பண்ணுங்க. 2 பென்னு, ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஸ்கேல், லாங் ஸ்கேல், ஒரு ஷார்ட் ஸ்கேல், ஒரு கிளாஸ் போச். சில இடத்துல கிளாஸ் போச் அலோவ் பண்ணலாம், சில இடத்துல கிளாஸ் போச் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ், அதே மாதிரி சில ஸ்கூல்ஸ்ல ஹால் டிக்கெட் அவங்களே கொடுப்பாங்க, சில டைம்ல நம்ம கொண்டு போகணும். அதனால ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் இதெல்லாம் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க. யூனிஃபார்ம் அயன் பண்ணி வச்சிருங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு கரெக்ட் எந்திரிச்சு அயன் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு இந்த ஸ்டேஷனரி எடுத்துட்டு நல்லா கோம் பண்ணிட்டு கிளீனா எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஹாப்பியா போங்க. நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ டைம் இருக்கு. இன்னைக்கே நீங்க 3 வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வாட்டி பண்ணலாம், மதியானம், ஈவினிங், நைட்டு, ஏர்லி மார்னிங், அவ்வளோதான். இவ்வளோ ரிவைஸ் பண்ண ஏன் வர போறது இல்லை. சரி, நீங்க 10 o'clock எக்ஸாம்னா 9:30 பிஃபோர் ½ hour நீங்க அங்கே போயிடணும். 9:30 நீங்க எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். 9:30 போயிடுறீங்களா? 10 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா கொஸ்டின் பேப்பர் முதல்ல ஸ்லைட்டா சின்ன சின்ன டாட்ஸ் டிக் பண்ணாதீங்க. எது இது தெரியும்னு முதல்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. 10:15 உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஆன்சர் ஷீட் கொடுத்தா லைன் போட ஆரம்பிச்சிருங்க. லாங் ஸ்கேல்ல ஃபுல்லா லைன் போட ஆரம்பிச்சுட்டு 10:15க்கு ஹார்ன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அனலாக் வாட்ச் தான் கட்டணும். நீங்க டிஜிட்டல் வாட்ச் கட்டக்கூடாது. அனலாக் வாட்ச் தான் நம்பர்ஸ் இருக்குது, இல்லை ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எது தெரியுமோ ஃபர்ஸ்ட் 1 வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வேர்ட்ஸ், அப்புறம் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர். உங்களுக்கு 5 பேப்பர் 6 பேப்பர் தெரிஞ்சதை தான் எழுதணும். தெரியாத தயவுசெய்து எழுதாதீங்க. 6 பேப்பருக்கு இல்லை 7 பேப்பருக்கு தெரிஞ்சதை ஃபுல்லா முடிங்க. இப்போ எக்ஸாம்பிள் 90 மார்க் உங்களுக்கு எக்ஸாம்னா அதுல 50 மார்க் 60 மார்க் தெரியும், இல்லை 50 மார்க் தெரியும்னா அந்த தெரிஞ்சது முதல்ல எழுதுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜ் 7 பேஜ் வந்துடும். எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு 20 மார்க் தெரியல, 10 மார்க் தெரியலன்னா அந்த நேரத்துல தெரியாததை ஃபில்அப் பண்ணுங்க. தெரியலையே சார் அப்படின்னா விட்டுட்டு வந்துடக்கூடாது, பேப்பரை கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. தெரியலனா கூட நீங்க எது படிச்சீங்களோ அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னாங்கன்னா அதே கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. புணர்ச்சி என்றால் என்னன்றது நீங்க தமிழ் எழுதிட்டு உங்களுக்கு என்ன நீங்க படிச்சீங்களோ அதை வச்சு ஃபில்அப் பண்ணுங்க. ஃபில்அப் பண்ணி ஃபுல்லா முடிச்சு 90 மார்க்ஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 1 மார்க் கூட வரக்கூடாது. ஏன்னா ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் நமக்கு. சில ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது எழுதணும். தெரியாதது முடிச்ச பிறகு 1 மணிக்கு கரெக்டா வாட்ச் பார்த்துட்டே இருக்கும். 1 மணிக்கும் நீங்க எக்ஸாம் முடிச்சிடணும். சில எக்ஸாம் ஹாலில் 1 hour முடிஞ்சோன்னா பெல் அடிப்பாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில இடத்துல இருக்காது. அதனாலதான் வாட்ச் கம்பல்சரி கொண்டு போங்க. 1 மணி ஆச்சா, எல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்க, அப்புறம் ஸ்கேல்ல லைனிங்ஸ் போடுங்க. அழகா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஸ்கேல்ஸ் போட்டுட்டு ஹெட்டிங்ஸ் ஒரு ஆன்சர் முடிஞ்சோன்னா லைன் போடுங்க. சப் ஹெட்டிங்ஸ் லைன் போடுங்க. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும்.
ஒரு ஆன்சர்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. முக்கியமாக ஒன் வேர்ட்ஸ் இருந்தா ஒன் வேர்ட்ஸ் போட்டிருக்கீங்க, கிராமர்லயும் முக்கியமானது, ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், முக்கியமான இது வந்து ஹைலைட் பண்ணுங்க. பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேப்பர் 1:15 முடிஞ்சா பேப்பர் கொடுத்து வெளியே வந்துருங்க. தயவு செய்து வெளியே வந்து யாரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் இது மாதிரி எழுதுனேன் அது மாதிரி எழுதுனேன்ட்டு. நீ கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீ தப்பா எழுதினா சொல்லுவான் இது கிடையாது இதுக்கு இதுதான் ஆன்சர்னா ஆஃப் ஆயிடுவீங்க, அங்கேயும் மூட் அப்செட் ஆயிடும். திருப்பி இன்னொருத்தன் போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அவனும் என்ன சொல்லுவான் இது கிடையாது எதுன்னுவான். ஸோ இந்த தலைவலியே வேணாம், நீங்க முடிச்சிடுறீங்களா யார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணாம பேப்பரை கொஸ்டின் பேப்பரை பேக்ல வச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் படுத்து நல்லா தூங்குங்க. ஏன்னா திருப்பி அடுத்த எக்ஸாம் நீங்க இங்கிலீஷ் எழுதணும், அதனால ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் வந்துருச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ப்ரொசீஜரு. கரெக்ட் டைம் போங்க, யூனிஃபார்மோட போங்க, ஹாப்பியா போங்க. நீங்க சென்டம் எடுக்க போறீங்கன்ற மனநிலைமை போங்க. ஒன் வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, தெரிஞ்சது எழுதுங்க, தெரியாததை வச்சு முடிங்க. 1 o'clock முடிங்க, 1:15 பேப்பர் கொடுங்க, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம வந்துருங்க. சரி, இப்போ வந்து 2வது பார்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாளைக்கு தமிழ் எக்ஸாம். தமிழ் எக்ஸாம் எப்படின்றது நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. மேக்சிமம் வந்து தமிழ் வந்து 100 மார்க்ஸ்க்கு, இதுல இன்டர்னல் வந்து உங்களுக்கு வந்து 10 மார்க், இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க், ஒன் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 14 மார்க்ஸ் வருது. இதுல 2 விதமா போட்டிருக்கேன் நான், கிராமர் 1 கிராமர் 2ன்னு. ஸோ இது கிராமர் 1ல என்ன வரும்ன்றது உங்க பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் பேசுறேன்னா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, பகுபத உறுப்பு இலக்கணம், அப்புறம் வந்து புணர்ச்சி, இங்கிலீஷ் வேர்டு குறித்து தமிழ்ல டிரான்சாக்ஷன் பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா படத்திற்கு பொருத்தமான பின்வரும் திருக்குறளின் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க, பேச்சு வழக்கு, இது எல்லாமே ஒரு, அப்புறம் மரபு பிழைகள், இது எல்லாம் வந்து கிராமர் 1ல வருது உங்களுக்கு. அது வந்து 14 மார்க். இன்னொரு கிராமர் 2 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல என்ன வருதுன்னா உங்களுக்கு வந்து அணி வருது அதுல, அப்புறம் வந்து நயம் பாராட்டுக வருது, அப்புறம் வந்து பழமொழி வருது, அப்போ ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் கொடுத்து தமிழ்ல எழுதணும்னு வருது. அதே மாதிரி தமிழ்ல ஒரு பேசேஜ் கொடுத்து கீழே கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பதில் சொல்லணும். ஸோ இது வருது. ஸோ இது வந்து இன்டர்னல் 10 மார்க், ஒன் வேர்ட்ஸ் 14 மார்க், கிராமர் 1ல வந்து நான் சொன்னது ஒரு 14 மார்க் வருது. இன்னும் கிராமர் 2ல பாத்தீங்கன்னா நான் பேலன்ஸ் சொன்னேன் 12 மார்க் வருது. கடைசியில பாத்தீங்கன்னா பழமொழி ஒரு 6 மார்க் வருது. ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து இந்த 4 வண்டி இன்டர்னல் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 10 மார்க்ஸ் போட்டுருவாங்க. இந்த 1 to 4 சீரியல் நம்பர் நீங்க படிச்சாலே 50 மார்க் உங்க கையில. அதுவும் வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் கிராமர் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் மாதிரி கரெக்டா இருந்தா ஃபுல் மார்க் கொடுத்தே ஆகணும், 1 மார்க் கூட கட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பழமொழியும் கரெக்டா இருந்தா ஃபுல் மார்க் கொடுத்தாகணும். ஸோ 56 மார்க்ஸ்ன்றது நீங்க ஈஸியா எடுக்கலாம். போதுமா? இது ஒரு டீசன்ட் மார்க், ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், 60 மார்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவினாலும் படிச்சிருப்பீங்க, 56 + 10 போட்டுக்கோ, 10 மார்க் போட்டீங்கன்னா 66 மார்க்ன்றது ஈஸியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சிறுவினா நெடுவினா படிச்சிருந்தீங்கன்னா எழுதுங்க. தெரியலன்னா கூட நான் சொன்ன மாதிரி எது தெரியுமோ அதை வச்சு சிறுவினா நெடுவினா முடிங்க. ஸோ ஃபுல்லா 100 மார்க்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸி வந்து 80 மார்க்ஸ் to 90 எடுக்கிறது தமிழ்ல ஈஸி. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ இதுதான் ப்ரொசீஜர். டல் ஸ்டூடெண்டா இருந்தவன் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் போவான், ஆவரேஜ் இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் போகலாம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இருக்கிறவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலாம். அதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ எப்படி எழுதணுன்றது நான் ஒரு பார்ட் சொன்னேன், தமிழ் பேப்பர் எப்படி எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது வேணா நீங்க போட்டோ ஷாட் கூட நான் டிஸ்பிளேல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்ல ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் முக்கியம், இது பேசிக். இந்த பேசிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. இந்த பேசிக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் 1 மார்க்ஸ், கிராமர் 1 கிராமர் 2 பழமொழியே போதுமே 60 மார்க் வந்துருக்கு, லட்டு மாதிரி. அதனால இது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, தட்டி தூக்கிடலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி ஒரு எக்ஸாம் முன்னாடியும் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் போன வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி போன வருஷம் பாத்தீங்கன்னா எங்க டியூஷன் சென்டர்ல 12 பேர் டிஸ்டிங்ஷன், ரெக்கார்ட் பிரேக். இந்த வாட்டி நாங்க 20க்கு 25 பேர் வரவான்னு பிளான் பண்ணிருக்கோம், கண்டிப்பா நடக்கும். இது வந்து வீடியோ பாத்தீங்கன்னா வந்து நீங்க பாக்குறவங்க வந்து தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க இந்த தமிழ் எக்ஸாம். சில பேர் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்லி. இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க போதும் பாஸ் ஆகிடலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரைக்கும் போகலாம், நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல் ஸ்டேட் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. ஓகே, சொன்ன மாதிரி எப்படி எக்ஸாம் எழுதணும், தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா எக்கச்சக்க பேர் நாளைக்கு எழுதுறாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தட்டி தூக்கிடலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.